மையநிலை என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஓஷோவின் பதில். ஓஷோ, நீங்கள் அடிக்கடி உங்கள் மைய நிலையை நோக்கிச் செல்லுங்கள் என்று சொல்கிறீர்கள். அந்த மையநிலை என்றால் என்ன? அதற்கு எப்படி செல்வது? கண்களை மூடி உள்ளே பார்க்கும்போது இருட்டை தவிர வேறு எதுவுமே தெரியவில்லை. இது அலுப்பாக இல்லையா? எண்ணங்களும் உணர்வுகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றை எப்படி வெறுமனே சாட்சியாக பார்க்க முடியும்? இதற்கு ஓஷோவின் பதில், ஆமாம், நீங்கள் சொல்வது உண்மைதான். நீங்கள் வேகமாக செயல்பட பழகிவிட்டீர்கள். இப்போது நான் உங்களிடம் மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து உங்கள் கவனத்தை காலடியில் மட்டும் வைத்து 1 மணி நேரத்தில் 20 முதல் 25 அடி மட்டுமே நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதுவும் ஒரு தியானம்தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இது என்ன சோம்பேறித்தனமான வேலை, இவ்வளவு குறுகிய தூரம் நடப்பது அலுப்பாக இல்லையா? பழக்கத்தை மாற்றிக்கொள்வது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் தியானத்தில் முன்னேற வேண்டுமென்றால் பழக்கம் மாறித்தான் ஆக வேண்டும். முதலில் மையநிலை என்றால் என்ன என்பதை ஓஷோ விளக்குகிறார். உங்கள் மையநிலை என்பது எண்ணமற்ற உயிர்த்தன்மை. அதற்கு அப்பால் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த அளவிற்கு உங்கள் எண்ண ஓட்டங்களை சாட்சியாக நின்று பார்க்கிறீர்களோ அந்த அளவிற்கு எண்ண ஓட்டம் குறையும். எண்ணங்கள் குறைய குறைய உங்கள் சாட்சித்தன்மை அதிகரிக்கும். அப்போது நீங்கள் தானாகவே உங்கள் மைய நிலையை நோக்கி செல்ல ஆரம்பிப்பீர்கள். அவ்வளவுதான். மைய நிலையை நோக்கி செல்வது என்றால் எண்ணங்களிலிருந்து மெல்ல மெல்ல விடுதலை அடைவது. அடுத்து நீங்கள் கேட்கிறீர்கள், உள்ளே வெறும் இருட்டுத்தான் தெரிகிறது என்று. உண்மைதான். ஒரு சம்பவம் சொல்கிறேன். டேவிட் ஹியூம் என்ற ஒரு பெரிய ஆங்கிலேய தத்துவவாதி கீழை நாட்டு உபனிஷத்துக்களை படித்து தியானம் செய்ய முயன்றார். சிறிது நேரம் செய்துவிட்டு அவர் சொன்னார், இது என்ன அலுப்பான வேலை, எண்ணங்களும் உணர்வுகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன, இவற்றை வெறுமனே பார்த்தால் என்ன பயன்? அவர் தியானத்தை கைவிட்டு விட்டார். இவர் மாதிரியே 100ல் 90 பேர் இருக்கிறார்கள். நீங்களும் அதில் ஒருவர்தான். தியானத்தின் முதல் தகுதி பொறுமை. பொறுமை இல்லாதவர்கள் இந்த வேலையில்லாத வேலைக்கு வராமல் இருப்பதே நல்லது. ஹியூம் போன்ற நபர்கள் இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள் பொறுமையாக தியானம் செய்திருந்தால் எண்ணங்களும் உணர்வுகளும் மெல்ல மெல்ல அடங்குவதை அவர்களே பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். சாட்சியாக நிற்பது எளிதல்ல. வெறுமனே பார்த்து கொண்டிருப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. ஏனெனில் மனம் எப்போதும் குறுக்கே பாய பழகியிருக்கிறது. நீங்கள் சாட்சியாக பார்க்க ஆரம்பித்த உடனே இன்னொரு மனம் கண்டிப்பாக இடையில் குதிக்கும். இது பழக்க தோஷம். ஒரே நாளில் அல்லது ஒரே வருடத்தில் இதை கையாள முடியாது. இதற்கு முக்கிய தேவை பொறுமை, 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 விடாமுயற்சி, விடாமுயற்சி, விடாமுயற்சி. மனம் குறுக்கே பாயும்போது கூட அதையும் சாட்சியாக பார்த்து விடுங்கள். சலிக்காதீர்கள். சரி, இப்படி பார்த்தால் என்ன நடக்கும்? இடைவெளி உருவாகும் தருணம் உண்டாகும். மெல்ல மெல்ல எண்ண ஓட்டம் குறையும். எண்ணங்களுக்கிடையில் சிறிய இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளி ஏற்பட்டாலே நீங்கள் தியானத்தில் முன்னேறுகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். அந்த இடைவெளி மேலும் மேலும் பெரிதாகி ஒரு கட்டத்தில் ஒன்றுமே அற்ற நிலை, அதாவது எம்டி ஸ்டேட் என்பது உருவாகும். இதற்கு பல வருடங்கள் கூட ஆகலாம், அல்லது பல பிறவிகளும் ஆகலாம். பயமும் பேரின்பமும் கலந்த நிலை. இந்த நிலையை கண்டால் நீங்கள் பயப்படுவீர்கள். ஏனெனில் அது இறப்பு உணர்வையும் பேரின்ப உணர்வையும் ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடியது. அந்த தருணத்தில் நான் என்ற உணர்வு கரைகிறது. உள்ளே இருக்கும் காரிருளை மிகுந்த தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். பிறகு மெல்ல மெல்ல மென்மையான ஒளி தோன்றும். அது ஜுவாலை அல்ல, பிரகாசமல்ல. அது அதிகாலை ஒளியைப் போல் குளிர்ச்சியானது. இந்த நிலையையே இந்துக்கள் சந்தியா என்று அழைக்கிறார்கள். இருட்டும் ஒளியும் கலந்த மங்கலான நிலை. அப்போதுதான் உண்மை வெளிப்படும். அப்போதுதான் நான் யார் என்பது விளங்கும். அந்த ஒளிதான் நீங்கள். அப்போது பார்ப்பவன் இல்லை, பார்க்கப்படும் பொருளும் இல்லை, செயல் மட்டுமே உள்ளது. அந்த விழிப்பே தன்னைத்தானே பார்க்கிறது. அப்சர்வர் இஸ் அப்சர்வ்டு பை இட்செல்ஃப். இந்த நிலைக்கு பெயர்தான் ஞானம். இது தனிப்பட்ட பயணம்.
தியானம் ஆரம்பத்தில் அலுப்பையும் குழப்பத்தையும் தரும். அதை நீங்கள் தனியாகவே அனுபவிக்க வேண்டும். உங்களுக்காக உங்கள் குருவும் கூட இதை செய்து தர முடியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு மாஸ்டரின் உதவி அவசியம். ஏனெனில் உள்ளே செல்லும்போது அடக்கி வைத்திருந்த ஆசைகள், துன்பங்கள், பயங்கள் எல்லாமே மேலே வரும். அப்போது மனமே நரகமாக மாறும். அந்த தருணத்தில் ஒரு குரு உங்களுக்கு தைரியம் தருவார். நீங்கள் எல்லோரும் விதையாகவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்க முடியும். ஆனால் செடியாக மாற மேல்தோலை கிழிக்க வேண்டுமல்லவா? அந்த மேல்தோல்தான் அகங்காரம். பணம், பதவி, புகழ், இன்பம் இவையெல்லாம் அகங்காரத்தின் வடிவங்கள். முதலில் துன்பம் வரும், ஆனால் அது நிரந்தரமல்ல. நான் சத்தியமாக சொல்கிறேன், இது உண்மை. இது என் அனுபவம். பயப்பட வேண்டாம். தைரியமாக உங்கள் உள்ளே செல்லுங்கள்.